அன்பானவர்களே, பலரும் நினைத்து கொண்டிருப்பது கடவுள் தான் நம்மை சோதிக்கிறார் என்று நினைக்கிறாங்க. கடவுள் என்ன நிறைய சோதனைக்கு உள்ளாக்குறாரு. பலரும் நினைச்சிட்டு இருக்கிறது கடவுள் ஒவ்வொருத்தரை குறித்தும் ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கிறாரு. எல்லாம் பிளானிங் கரெக்டா இருக்கு. அந்தோணி சாமியா இப்படி 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 வாழணும், ஆரோக்கிய சாமியா இப்படியெல்லாம் வாழணும், மேரியா இப்படியெல்லாம் வாழணும். ஒரு பொம்மைக்கு கீ கொடுத்துட்டு அப்படியே ஆட வைக்கிறது போல மனிதனை உருவாக்கிட்டு அப்படியே கடவுள் அனுப்பியிருக்கிறாங்க. நமக்கு எந்த ஃப்ரீடமும் கிடையாது, எல்லாம் கடவுள் எடுக்கிற முடிவு அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் சொல்லுவாங்களே, என்ன செய்யறது சாமி, நான் பாவம் செய்யறதுன்னு நினைக்கிறேன், நம்ம தலை விதி, என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா என்னால் ஒன்றும் பண்ண முடியல. எல்லாம் கடவுள் விண்ணகத்தில் இருந்துட்டு என்ன அப்படியே கண்ட்ரோல் பண்ணி எல்லாம் சோதனைக்கு உள்ளாக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. கடவுளுக்காக தான் வேலையா? என்னையும் உங்களையும் சோதனைக்கு தள்ளிவிடுறது தான் கடவுளுடைய வேலையா? சோதனை தருவது கடவுள் அல்ல. கடவுள் மனிதனை படைத்தது வெறும் ஒரு பொம்மைக்கு கீ கொடுத்து ஓடுறது போல ஓட வைக்கிறதுக்கு அல்ல. மனிதனுக்கு ஃப்ரீ வில் உண்டு, சுதந்திர புத்தி மனிதனுக்கு உண்டு. நாம் முடிவெடுக்கலாம். நன்மையும் தீமையும் தெரிந்து கொள்வதற்கான சுதந்திர புத்தி நமக்குண்டு. கடவுள் அந்த புத்தி, அந்த அறிவு, அந்த சுதந்திரம் நமக்கு கொடுத்திருக்கிறார். நன்மை செய்யணுமா தீமை செய்யணுமா நம்ம முடிவெடுக்கலாம். கடவுள் எந்த மகனையும் மகளையும் சோதனைக்கு தள்ளி விடுவதில்லை. அது நம்ம கையில் தான். சோதனை ஜெயிப்பதற்கும் நம்மால் முடியும், சோதனை விழுந்து விடுவதற்கும் நம்மால் முடியும். நமக்கு சுதந்திர மனசுண்டு, அது முடிவெடுக்கலாம். அதனால் தான் பைபிளிலே சபை உரையாளர் 7வது அதிகாரம் 29வது வசனம் சொல்கிறது. சபை உரையாளர் 7:29 சொல்கிறது, கடவுள் மனிதனை நேர்மையுள்ளவர்களாகவே படைத்தார். எல்லா மனிதனையும் கடவுள் படைக்கும் பொழுது நேர்மையுள்ளவர்களாகவே படைத்தார். ஆனால் வாழ்க்கையின் சிக்கல்கள் அனைத்தும் அவர்களாகவே தேடிக்கொண்டவை. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது மூஞ்சி முகரும் பாருங்க, என்ன கலை, என்ன ஒளி, என்ன கலகலப்பு, என்ன சிரிப்பு, அவ்வளவு கியூட்டா இருக்கிறாங்க குழந்தைகள் எல்லாம் பிறக்கும் பொழுது. நானும் நீங்களும் எல்லாம் அப்படிதான் இருந்திருப்போம். ஆனா வளர 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 நம்முடைய ஈகோயும் உலக நாட்டங்களும் சோதனைகளுக்கெல்லாம் நம்ம விட்டு கொடுத்து கொஞ்சம் வருஷங்கள் முடியும் பொழுது நம்முடைய முகம் எப்படி இருக்கு, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா விதமான துன்ப துயரங்களும் நீங்களாகவே வாங்கி கொண்டவை, ஆண்டவர் வழங்கியதல்ல.